ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பரசமய கோளரியை பாலராவாயினை பூம்பழனம் சூழ்ந்த சிறபொருத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குறவையிடத் தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றிமழை இளங்களிற்றை விரும்பி வாழ்வான். தூக்குசீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னி சேர்த்துவான். எல்லாம் வல்ல கச்சி ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை ஆகிய இந்த அமைப்பிலே அடியேனையும் ஒரு பொருளாக மதித்து சைவத் திருமுறைகளிலே 12ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணம் ஆகிய பெரிய புராணத்தை வாரந்தோறும் சில சிக்கல்கள்லாம் இருந்தாலும் இடைவிடாது சிந்திப்பதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய நம்முடைய அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஞானமையா அவர்களே, இளையனுடைய உரையும் கேட்பதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நாம் சென்ற வகுப்பிலே திருநாட்டுச் சிறப்பினுடைய அந்த பாடல்களை பார்த்துட்டு வரோம். அதில் 70வது பாடல் நிறைவு செய்த நினைவு. ரொம்ப சுவையான பாடல்களை நம்ம வந்து பார்த்தோம். ரொம்ப நயமாக சேக்கிழார் பெருமானுடைய அந்த இலக்கிய பார்வையெல்லாம் வெளிப்படுத்தும் ஒரு பகுதியாக முக்கியமாக ஒரு பாட்டு சொன்னால், அதாவது எத்தனையாவது பாட்டு இது? இதில் இல்லை. செங்குவலை பறித்தணிவார் கருங்குழல் மேல் சிறைவண்டை, அந்த பாட்டை நம்ம பார்த்தோம். ரொம்ப அவங்க அப்படி அந்த வண்டை போக சொல்கிறது கூட தன்னுடைய தாமரை கையினால் வர சொல்வது போல இருக்குது என்று பல புதிய ஓமைகளோடு சேக்கிழார் பெருமான் அந்த திருநாட்டு சிறப்பு பகுதியை சொல்கிறார். இன்னும் நுட்பமாக பார்க்கும் பொழுது அந்த சோழநாடு சோறுடைத்து என்று சொல்வதற்கு ஏற்பவே அந்த விவசாயத்தை சொல்லும் பொழுது காவிரி நீரில் இருந்து எப்படி வந்து அந்த வயலுக்கு வருகிறது என்று சொன்னவர், அந்த வயலே வந்து உழறாங்க இல்லையா, ஏர் உழறது எப்படி எத்தனை முறை செய்வாங்க, அது கூட போன முறை வகுப்பில் வந்திருந்த ஐயா சொன்னார். அந்த சால் ஓட்டுவது என்பது ஒரு 3 முறை செய்வாங்கன்னு சொன்னார். அதை நம்ம அப்பரடிகளுடைய பாட்டோடு சிந்தித்தோம். எல்லாம் சும்மா ஒரு மீள் பார்வையாக சென்ற வகுப்பில் பார்த்தது. அந்த எழுது பாவை நல்லார் திறம் விட்டு நான் தொழுது போற்றி நின்றேனையும் அந்த பாட்டில் உழுத சால் வழியே உழுவான் பொருட்டு அப்படின்றார் அப்பர் பெருமான். ஏன்னா அவர் தெரியும் இல்லையா சார், உழாத நிலம் பண்படாத நிலத்தை உழுதா அது ஒரு பயன் இருக்குது, விதை விதைக்க போகிறோம். அதை வந்து மறுபடியும் உழுததே யாருன்னா உழுவாங்களா? அந்த மாதிரி பெருமானிடத்தில் போய் எனக்கு வந்து அந்த பாவை நல்லாருடைய அந்த விருப்பம் வந்து போயிடுதே. அதான் நம்ம சொன்னோம், பெருங்காய டப்பா அந்த வாசனை வர்றது மாதிரி. அது அவங்கள பாடுறாங்கன்னு இல்லை, அந்த நிலையில் போனால் கூட பெருமானை வந்து மறக்காமல் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சித்தாந்த சாத்திரத்திலே சொல்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். சேக்கிழார் பெருமான் நாட்டு சிறப்பில் சொல்லும் பொழுது எப்படி சொல்லலாம்னா, அப்படியே அந்த விதைத்தது, களை பறித்தல், நாற்று நடுவது எல்லாம் சொன்னார். இப்போ நம்ம சென்ற வகுப்பில் எங்கே விட்டோம் அப்படின்னு பார்த்தா 70வது பாட்டு பாருங்க. காவினில் பயிலும் களி வண்டினம் வாவியில் படிந்து உண்ணும் மலர்மது மேவி அத்தடம் மீதெழ பாய்க்கையில் தாவி அப்பொழிலில் கனிசாடுமால் என்று அந்த இயற்கையை தான் அவர் வந்து பாடுறார். என்னன்னா, அந்த காட்டில் பயிலக்கூடிய அந்த வண்டினங்கள்லாம் என்ன பண்ணுது, கொழுப்பு தானே அதுக்கு, காட்டிலே எவ்வளோ பூலாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுது, வாவியில் படிந்து உண்ணும் மலர்மது. பாட்டு அப்படி இருக்குது, மலர்மது வாவியில் படிந்து உண்ணும்னு சொல்லலாம். நீர்த்தடாகத்திலே அந்த மீன்கள்லாம் வந்து இருக்குது. நீ தான் காட்டில் இருக்கியே, காட்டில் எவ்வளோ வந்து மரங்கள்லாம் இருக்கும், அதுவும் சாதாரண மரமா, எல்லா மரமும் சந்தன மரம் இருக்கும், இன்னும் உயர்ந்த எவ்வளோ சுத்தமான தேன் பரிசுத்தமானது எல்லாம் கிடைக்கும். நீ அதெல்லாம் விட்டுட்டு, அதாவது நம்ம வீட்டிலே சாப்பாடு இருக்குது, சாப்பாடு இல்லைன்னா வெளியில் வாங்கினா பரவாயில்ல, சாப்பாடே வச்சுட்டு வந்து நான் இன்றைக்கி உணவகத்தில் போய் சாப்பிட போகிறோமா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? பாராட்டுவாங்களா? திட்டுவாங்க. இங்கேயே இருக்குது, ஏன் வெளில போய் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி
நீ காட்டிலே எவ்வளோ இருக்குது, உனக்கு பூ இருக்குது, தேன் எடுக்காமல் நீ ஏன் இங்கே வந்தேன்னு சொல்லி அந்த வாவியில் படிந்து உண்ணும். அது போய் நீர்நிலையில் இருக்கிறது அந்த தேனை சாப்பிடும் பொழுது மேவி அத்தடம் மீதெழ அது வந்துடுது இல்லையா. அப்போ என்ன பண்ணுது, அந்த கயல் மீன்கள் பார்க்குது, என்ன பண்ணுது, பாய் கயல் தாவி அப்பொழிலில் கனி சாடுமால். அதாவது ஒரு ஈகோ மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன். இது என்ன பண்ணுது, அங்கே இருக்கிறத விட்டு இங்கே வருது. சரி, இது என்ன பண்ணுது, இங்கே நீ இடத்துக்கு வந்த இல்லையா, கயல் மீன் வந்து பொதுவாக சொல்லும் பொழுது வேகமாக தாவுன்னு சொல்லுவாங்க. வாழை கயல் மீன் இதெல்லாம் வாழை தான் பொதுவாக சொல்லுவாங்க. ஏன்னா ஞானசம்பந்தர் கூட மடையில் வாழைப்பாய மாதரார் குடையும் போய்கின்னு பாடுறார். கயல் சொல்லும் பொழுது ரொம்ப அந்த கண்ணு சொல்லுவாங்க. கயல் போன்ற கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் கூட திருவாசகத்தில் வரும். அப்போ இந்த கயல் மீன் என்ன பண்ணுதான், நீ மட்டும் இங்கே வந்தல்ல, நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லி சோழ நாட்டில் ஏதோ சோலை எங்கேயோ இருக்கும், காடு எங்கேயோ இருக்கும், இது குளம் எங்கேயோ இருக்கும்னு இல்லை. குளம் இருக்கும், அப்படியே அந்த கரையிலேருந்தே காடு வந்து தொடங்கிடும் போல இருக்குது. ஏன்னா குளத்துலேருந்து தாவுது, தாவி மறுபடியும் அப்போ அது அங்கே இருக்காது, வாழ முடியாது இல்லையா, மறுபடியும் வந்து குளத்தில் தான் விழுந்தாகணும் மீன். அப்போ அப்படியே அந்த நெருக்கமாக சோலையும் குளமுமாக இருக்கிறது என்பதை நம்மளுடைய காட்சிக்கு கொண்டு வரலாம். இது என்ன பண்ணுது, அந்த கயல் வந்து பாய்ந்து அப்பொழிலில் கனி சாடுமால். நீ என்ன பண்ணுவ, தேன் மட்டுமா குடிப்ப, போய் பழங்கள்லாம் வந்து மொய்க்கும்ல வண்டு. கூட ஏதோ ஒரு பழம் இருக்குன்னு சொன்னால் வீட்டிலேயே வண்டு மொய்க்குதுன்னா அப்போ காட்டில் மொய்க்கும் இல்லையா. அப்போ நீ பழம் மொய்க்கிறியே, நான் என்ன பண்ணுறேன், அந்த பழத்தை நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு மீன் சாப்பிட முடியுமா, பழத்தை முடியாது. அப்படியே போய் அதில் வந்து தட்டி என்ன பண்ணுது, கனி சாடுமால், கனியை போய் அப்படியே தட்டுதுன்னு சொல்கிறாரு. உரையாசிரியர்கள் என்ன எழுதுறாங்கன்னு சொன்னால், அது உலகியலில் இருக்கிறவங்கள சொல்கிறாங்க. பொதுவாக அந்த பொறாமை எண்ணம் இருக்குது இல்லையா. சரி, இது வந்து என்ன பண்ண போகுது, இப்போ என்ன மீன் வந்து தேனை குடிக்க போகிறது இல்லை, அது வாட்டுன்னு இருக்க வேண்டியது தானே அந்த வாவியில். ஆனால் நீ வந்த இல்லையா, நான் ஒன்று பண்ணுறேன், பயனற்ற அந்த இது சொல்லுவாங்க இலக்கணத்தில் ஒரு பொருள்கோளுக்கு எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு பாட்டு சொல்கிறப்போ தெங்கங்காய் போல திரண்டுருண்ட பைங்குந்தல் பாட்டு சொல்லுவாங்க. அந்த தேங்காயை சொல்கிறப்போ பயனற்றதாக போகும்பொழுது நாய் இடத்துல கிடைத்த தெங்கம்பழம் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் உரித்து சாப்பிடுமான்னா அதுவும் சாப்பிடாது. சரி, வேற யாருக்குன்னா கொடுக்கும் அப்படின்னா அதுவும் கொடுக்காது, பயனற்ற வகையில் போயிடுமே. அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இது பண்ணுதேன்னு சொன்னால் சிகேஷ் தான் எழுதுறாரு. உலகியல்ல இருக்காங்க அந்த மாதிரி. சோழநாடுன்னு சோழநாடு சொல்ல முடியாது இல்லையா, பொதுவாக மக்கள்லாம் இப்படி இருக்காங்களே என்று அதை வந்து உருவகப்படுத்தி பாடுகிறார் என்று பார்த்தோம். இயற்கையை தான் சொல்கிறார். இப்போ அடுத்த பாட்டில் கூட அவர் வந்து அப்படி சொல்கிறாரா, இப்போ நம்ம விளக்கம் தரப்போகிறோம், ஒரு பக்கம் எழுதியிருக்கோம் பெருசாக. சாமிகள் அப்படி சொல்கிறாருன்னா இயற்கை தான் சொல்கிறார், இருந்தாலும் நம்ம அதை பொருத்தி பார்த்தா வந்து பொருந்துது இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாரு 70வது பாட்டில். அந்த 70வது பாடல் நிறைவடைந்தது 21/9/2024 சென்ற வகுப்பிலே. இன்னைக்கு தொடங்க வேண்டியது 71வது பாடல். பாட்டு வந்து சென்ற வகுப்பு கொடுத்த குறிப்பில் 2வது பக்கத்தில் இருக்கு. சாலி நீள் வயலின் ஓங்கி தன்னிகர் இன்றி மிக்கு வாலிதாம் வெண்மை உண்மை கருவினால் வளர்த்தவாகி சூழ்முதிர் பசலை கொண்டு சுருள் விரித்து அரணுக்கு அன்பர் ஆலின சிந்தை போல அலர்ந்தன கதிர்கள் எல்லாம். அருமையான பாட்டு. அப்படியே இதே மாதிரி ஒரு பாட்டு வந்து நம்முடைய தமிழ் இலக்கியத்திலும் இருக்கு, அதுவும் எழுதியிருக்கேன். அதாவது அந்த விளைச்சலுக்கு வந்தது பயிர், அதை சொல்றாரு. வரும்பொழுது எப்படி வரும், எடுத்த உடனே வந்து அந்த நம்ம பார்க்கக்கூடிய அந்த பொன்னிறமுடைய கதிர்களாக வந்து வராது. வந்து முதல்ல வந்து பச்சை நிறம் வந்து அந்த பால் சொல்லுவாங்க அந்த இதில் இருக்கிறது, அது மாதிரி இருந்து அதுக்கப்புறம் வந்து அப்புறம் தான் முதிர்ந்த பயிர். அவரை தான் சொல்கிறார். சாலினா நெல், நீள் வயலின் ஓங்கி. ஏன்னா சோழநாடு சும்மா சாதாரணமாக இருக்காது பயிர்கள்லாம், அதுவும் நெல்லுன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடியதாக செந்நெல் தான். செந்நெல் வந்து ரொம்ப சிறப்பானது, நெல்லில் செந்நெல் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீண்டு இருக்குன்னு சொன்னால் வளமுடைய மண். இப்போது வளமான கிராமத்து மண்ணிலே வைக்கக்கூடிய அந்த செடி அங்கே பூக்கக்கூடிய அதே அளவு வந்து இப்போ நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னால் அது பூக்குமா என்று கேட்டால் அது சந்தேகம்தான், பூக்காதுன்னே சொல்லலாம்.
இப்போ சென்னையில் வந்து மாடி தோட்டத்தில் வந்து செடிகள்லாம் வைத்தோம்னு சொன்னால், இங்கே காஞ்சிபுரத்தில் வீட்டு தோட்டத்தில் வைப்பது போல் பூ பூக்குமானா பூக்காது. சும்மா நம்ம வைக்கலாமே தவிர, அதோடைய இது வேற தான். அந்த காற்று, மண் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். வெறும் சூரிய ஒளியும் தண்ணியும் ஊற்றினா மட்டும் செடி வளர்ந்துராது. அப்போ அந்த நாடு இயல்பாகவே வளமுடைய நாடாக இருக்குது. அது இல்லாமல் தண்ணியில் அவ்வளோ வளம் இருக்குது. இப்போ எனக்கு சென்னை போய் முடியெல்லாம் வந்து அவ்வளோ வந்து ஒரு முடி கொட்டவே கொட்டாது. அது அவ்வளோ முடி கொட்ட இந்த தண்ணி வந்து இன்னும் எனக்கு வந்து ஒத்துக்கல. ஏறத்தாழ 2 வருஷம் ஆகுது. அது மாதிரி அந்த தண்ணி வந்து உடம்பையே நமக்கு பாதிக்குதுன்னு சொன்னா செடி தானே. அது இன்னும் ஓரறிவு உயிர். அப்ப தண்ணீருடைய அந்த விளைச்சல் வந்து இதாகும். அதான் சொல்றார். ஏன் வந்து வருதுன்னா நம்ம பார்த்தோம். மலைகள்ல இருந்தெல்லாம் அந்த மினரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நுட்பமான பொருட்களை எல்லாம் அடித்து கொண்டு வருவதனால, அந்த சத்துலாம் வந்து பாயக்கூடிய காவிரி பாய்வதனால் நீள் வயலின் சாலி அந்த நெல்லானது நீள் வயலின் ஓங்கி ஓங்கினா இன்னும் நல்லா பெருசா தன்னிகர் இன்றி தன்னிகர் இன்றின்னா சோழ நாட்டினுடைய அந்த நெல் வந்து தன்னிகர் இன்றி அங்கே தான் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறார். தன்னிகர் இன்றி மிக்கு வாலிதாம் வெண்மை உண்மை கருவினால் வளர்த்தவாகி. அது என்ன உண்மை வெண்மை அப்படின்னு சொன்னால், அந்த நெல் விளைந்ததுன்னு சொன்னால் உள்ள மணி இருக்கணும், வெறும் பதறா போயிடக்கூடாது. சிலது வந்து அப்படி தான் இருக்கும், பதறா இருக்கும். அதான் சரியா, அதாவது சரியா இல்லாத அந்த நிலமோ இல்லை ஏதோ எதனால நமக்கு தெரியாது, பதறா வந்து இருக்குன்னு சொன்னால் அப்படி இருந்தால் அது பயனற்றது, அவங்களுடைய இது உழைப்பே வீணாக போயிடும். அப்படி இல்லாமல் எல்லாமே அந்த நெல்மணிகள் உடையதாக இருக்குதான். அது இப்போ எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கு. நம்ம பார்த்தோம் தண்ணி வரும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப சிரமப்பட்டு வர வைக்க வேண்டியது இல்லைங்க, அதுவாக வருது, காவிரி தானாக வருது, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்றாங்க. அப்போ இதை பார்க்குறப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? வாலிதாம் நல்ல வலிமையானதா வெண்மை உண்மை கருவினாம் வளர்த்தவாகி சூழ் முதிர் பசலை கொண்டு. சூழ்முதிர் பசலைன்னு சொன்னால் அந்த முதல்ல சொன்ன மாதிரி அந்த கரு போல முதல்ல வந்து வருது. அது வந்து பச்சை நிறமுடையதுன்னு சொல்கிறாங்க. பச்சையாக இருந்து அப்புறம் தான் வந்து இந்த எல்லோ சொல்கிறோம் இல்லையா, மஞ்சள் நிறம் பொன்னிறமாக வரும்னு சொல்கிறாங்க. பசலை கொண்டு முதல்ல பசலை இருக்கணும். அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், பசலை கொள்வதற்கு முன்னாடியே நெல் இருக்குன்னு சொல்லிட்டார், நெல்மணி இருக்குன்னு சொல்லிட்டார். சுருள் விரித்து. இப்போ அந்த பசலை கொண்டு இருப்பது வந்து அது ஒரே எப்படின்னா அந்த பால் கட்டுவது போல் அந்த மாதிரி சொல்லுவாங்களாம் அந்த பதத்தை முதல்ல வர்றது. அப்படி இருக்கிறது சுருள் விரிக்கும் தன்மை வருவது தான் நல்ல அடுத்த ஸ்டேஜ், அதுக்கு அடுத்த நிலை. அப்படி வந்த உடனே அது எப்படி இருக்குன்றார், அரணுக்கு அன்பர் ஆளின சிந்தை போல அலர்ந்தன கதிர்கள் எல்லாம். சிவபெருமானுடைய அடியவர்கள்லாம் இருக்காங்களே, அவர்களைப் போல அவருடைய சிந்தை போல அலர்ந்தன, அது மாதிரி வந்து விளைந்து நின்றது அப்படின்னு சொன்னால் 100% பலன். ஏன்னா பெருமானுடைய அன்பர்கள்லாம் அப்படி இருக்காங்க. ஒன்று. இன்னொன்று, அடியார்கள் எல்லாம் அந்த தற்போதம் இல்லாமல் வணங்குவாங்க ஒருத்தரை பார்த்த உடனே. அப்போ வந்து அது வணங்கி இருக்கு இல்லையா, வளைந்து தலை வளைந்து இருப்பதை அருமையாக சொல்கிறார். அதுக்கு தான் வந்து ஒரு பெரிய விளக்கம் கொடுக்குறாங்க உரையாசிரியர்கள். ஏன்னா அவர் வந்து கடைசியாக சொன்னார், அந்த வளர்ந்திருப்பது வந்து அன்பர் அடியார் மாதிரி இருக்குது, அரணுக்கு அன்பர் அடியார் மாதிரி இருக்குன்னு. ஆரம்பத்திலேருந்தே அது சொன்னது எப்படி வந்து அடியார்களுக்கு பொருந்தும் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. அதான் பக்கம் 3ல் இருக்குது. நெற்பயிர், அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது அடியவர். ஓங்குதல் பாட்டில் வருது இல்லைங்களா, சாலி நீள் வயலின் ஓங்கி. அந்த ஓங்குதல் என்பது செழித்து வளர்தல், செழுமையான வளர்ச்சியாக இருக்கணும். அடியவருடைய சிந்தை, அவருடைய சிந்தை மேலோங்கிய சிந்தையாக நிற்றல். என்ன மேலோங்கிய சிந்தைன்னு சொன்னால், எந்த ஒரு தவறான எண்ணமும் இல்லாமல் பெருமானே எண்ணக்கூடியது, அதுதான் உயர்ந்த சிந்தனை. அடுத்து மிகுதல். நெற்பயிருக்கு சொன்னால் ஒப்புமையின்றி வளர்தல். ஏன்னா சோழ நாடு நம்ம சொன்னோம் முதல்ல. அடியவர்கள்னு சொன்னால் மிகுதல்னா பெருமையால் தம்மை ஒப்பார். இது வந்து ரொம்ப மிக முக்கியமான வந்து வரி. அது அந்த பாட்டு வரப்போ நம்ம விளக்கமாக அதை பார்ப்போம். இது பெருமான் சொல்லக்கூடிய வரியாக பெரிய புராணத்தில் வரக்கூடியது. பெருமையால் தம்மை ஒப்பார், யாருமே வந்து சொல்ல முடியாது. அதுதான் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, இவருக்கு இணை இவரே தான், வேற யாரும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கலாம், யார் வேணால் சொல்லிக்கலாம், அவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களை சொல்லிக்கலாம். உண்மையில சொன்னால் இவங்க தான் சொல்கிறார், பெருமையால் தம்மை ஒப்பார். அவங்க எப்படி வந்து என்னை அடைந்தாங்கன்னு சொன்னால், பேணலால் எம்மை பெற்றார். அந்த பேணுதல்னா இடைவிடாது நினைத்தல், அதுதான் அடியார்களுக்கான இலக்கணமாக சொல்கிறாங்க. நம்ம கூட நினைக்கிறோம், நம்மளை உங்களை சொல்லலை, இப்போ நான் கூட நினைக்கிறேன்னு சொன்னால், வகுப்பு இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் இந்த ஒரு வார இறுதியிலே இவ்வளோ நேரம் பெரிய புராணம் உட்காந்து ஒரு குறிப்பெடுத்து படிச்சிருப்போமா என்று சொன்னால் சந்தேகம்தான். திங்கக்கிழமை சிஏஏ டெஸ்ட் இருக்குது, சரி அதை படிப்போம். அதுலேயும் பக்தி இலக்கியம் தான் எங்களுக்கு பெரிய புராணம் வருது, மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணம்லாம் வருது.
அதை படிச்சிருப்போம். பக்தி இலக்கியம்னா எங்களுக்கு திருப்பாவைலாம் வந்து பாடத்திட்டத்தில் வருது, அதெல்லாம் எதனா படிச்சுட்டு இருந்திருப்போம். இருந்தாலும் ஒரு தொடர்ந்து இதை முறையாக படிக்கிறோம்னு சொன்னால் அப்போ நம்மளுடைய இது ரிக்வேதனை வந்து படிக்கிறோம். அப்போ இடைவிட்ட அன்பு தான். இப்போ இது முடிச்சுட்டு போன உடனே அடுத்து ஏதோ பார்க்குறோம். அப்போ அந்த இடைவிடாத அன்பாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து பெருமான் வந்து பேணலால் எம்மை பெற்றார். அந்த பேணுதல்னால் இடைவிடாத நினைத்தல்னு சொல்கிறோம். அப்போது அந்த ஒப்புமை வந்து பெருமையால் தம்மை ஒப்பார்னு சொல்வது அடியார் பெருமக்களுக்கும், ஒப்புமையின்றி தனித்து தன்மை இருப்பதனால சோழ நாட்டு நெல்களுக்கும் சொல்கிறாங்க. கருவளம், அந்த கருவளம் என்பது நெற்கரு வளர்தற்குரிய பால் பிடித்தல். அதுதான் வந்து அந்த பால் பிடித்து வளருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது சொல்கிறாங்க. அடியவர்களுக்கு சொல்லும் பொழுது சிவசக்தி பதிதற்குரிய நீர்மை பெறல். சித்தாந்தத்தில் சொல்லும்பொழுது சொல்கிறாங்க இல்லையா, மல பரிபாகம். அப்புறம் சொல்லும் பொழுது சக்தி நிபாதம்னு சொல்லுவாங்க. சக்தி நிபாதம், அந்த அருள் வந்து ஆன்மாக்களுக்கு வந்து அருள் வீழ்ச்சி அடைந்து பதிவது உயிர்களுக்கு. அப்போ எப்படி எல்லாருக்கும் வந்து வருமா அப்படின்னு கேட்டால் எப்படி வரும்? அந்தந்த பக்குவம் வருவர்களுக்கு தான் வந்து வரும். அதுதான் சொல்கிறாங்க. எல்லா இதுவும் வந்து எல்லா மணிகளும் வந்து விளைச்சல் தராது, சரியான நிலையில வளர்ந்துருக்காது. எது மட்டும்னா அந்த சரியான கருவளம் உடைந்து அந்த பால் பிடித்த பச்சை நிறமுடைய அந்த மணிதான் விளைச்சல் சரியாக தரும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அந்த பக்குவம் வருபவர்களுக்கு தான் அந்த பெருமானுடைய சத்தினிபாதமாகிய அருள் வீழ்ச்சி நடைபெறும்னு சொல்லிட்டு அடியார்கள் சொல்கிறாங்க. வாலிதாதல், வாலிதாதல்னு சொன்னால் நான் வலிமைன்னு சொல்லிட்டணும். முதல்ல வலிமை இல்லை, வாலிதாம் வெண்மை. அப்போ நான் வந்து வலிமை சொன்னேன், வலிமையும் சொல்லலாம், ஏன்னா வந்து சரியான பகிர்னு உரையாசிரியர்கள் தூய்மைன்னு எழுதுகிறாங்க. பாலித்தாதல்னா தூய்மைத்து ஆதல். அடியார்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, அவங்க அகமும் புறமும் தூய்மை உடையவர்களாக இருப்பாங்க. அதுதான் சேக்கிழார் சுவாமிகள் சொன்னார். என்ன சொன்னார்? அடுத்து எழுதியிருக்கேன், அதை அடுத்து சொல்கிறேன், ஏன்னா அடுத்து எழுதியிருக்கு. வெண்மை, வெண்மைன்னு சொன்னால் வெண்ணிறம். அந்த ஆரம்ப இதில் வெண்ணிறமாக இருந்து அப்புறம் வந்து பச்சையாக அப்புறம் வந்து வருதுன்னு சொல்கிறோம். இது வந்து அடியார்களுக்கு சொல்லும் பொழுது பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள். அதுதான் அந்த அகத்தூய்மை புறத்தூய்மை சொல்கிறாங்க. அது உள்ள மட்டும் தூய்மையாக இருந்துட்டு திருநீரே பூசலன்னு சொன்னாலும் அது சைவத்தினுடைய அடையாளத்துக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த தவ வேடம் அடியாருடைய வேடம் சொல்லும் போதே எடுத்த உடனே வந்து திருநீர் தான் சொல்கிறாங்க. நமக்கு திருநீரை பற்றி சொல்லும் பொழுது குளிச்சுட்டு வைக்கலாம், அப்படியே இல்லைனா கூட வந்து அதுக்கு ஒன்றும் இது இல்லைன்னு சொல்கிறாங்க. விடிவதுமே வெண்ணீற்றை மெய்யில் பூசி வெளுத்தமைந்த கீழோடு கோவணம் தட்டு, அதெல்லாம் அப்புறம் தான் சொன்னார். முதல்ல திருநீர் பூசுவதை சொன்னார். அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, எப்போ வேணாலும் நம்ம வந்து பூசலாம் என்று நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா. அப்போ அடிப்படையான ஒரு வேடம். அப்போ சரி சார், நான் உள்ள என்ன வேணா நினைப்பேன், ஆனால் திருநீர் மட்டும் பூசி பண்ணால் அதுவும் வந்து பயன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள். அது எப்படி வந்து வெண்மையாக இருக்குதோ அது வேற அர்த்தம் இருக்குது. இப்போ அது வந்து பொடி சங்கார காலத்தில் பெருமான் இருக்கா நிலையாமைக்காக நம்ம பூசுகிறோம், அதெல்லாம் வந்து இருக்கட்டும், அது சித்தாந்தம் படித்தவங்களுக்கு ஆழமாக சொல்லலாம். இப்போ பொதுவாக எல்லாருக்கும் சொல்லணும்னு சொன்னால் திருநீர் வெண்மையாக இருக்குல்லப்பா, அந்த மாதிரி வெள்ளை மனசு நல்ல மனமாக இருக்கணும் சொல்கிறாங்க இல்லையா. ரொம்ப ரொம்ப வெள்ளை மனசாக இருக்கிறீங்களே சார், உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அப்போது நல்லவங்களாக இருந்தால் அப்படி சொல்லிடுறாங்க. அது மாதிரி உள்ளம் தூய்மையாக இருக்கணுன்றதுக்காக இவங்களுக்கு சொல்கிறாங்க. அடுத்து உண்மை, பதர் இன்றி உள்ளே உள்ளீடு உடையதாதல். அப்போ அந்த நெல்மணி இருக்கணும். இவங்களுக்கு சொல்லும் பொழுது உலகியலில் இன்றி இறைவன் திருவடி நெஞ்சினுள் நிறுத்தல். எப்படி பதரா இல்லாமல் இது வந்து மணி உடையதாக இருக்குதோ அது மாதிரி பெருமானுடைய திருவடியை எப்போ நினைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் பயலை கொள்ளுதல், பாட்டில் வந்து வருது இல்லையா, அது வந்து பொன்னிறம் உடைமை. அடியார்களுக்கு திருமேனி பொலிவு பெறும் தன்மை, இது வந்து சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த யோகம் செய்யும் போதே வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஐயா கூட சொல்லியிருக்காரு வகுப்பில் எடுக்கும் பொழுது, பிராணாயாமம் செய்தாலே வந்து அந்த உடல் வந்து ஒரு அந்த ஜொலிப்பு தெரியும், ஒரு ஒளி வரும்னு சொல்லுவாங்க. யோகம் செய்கிறவங்களுடைய அது நல்லா பார்த்த உடனே தெரியும். அந்த தவசிகள் உண்மையாலே அந்த இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்த உடனே அந்த நல்ல ஒரு இது தெரியும். இப்போ நாமளே தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷாக ஆனால் அந்த சிந்தனை காலங்கத்தில் ஒரு நல்லா இருக்கு இல்லையா நம்மளோட இது, அது மாதிரி வந்து யோகம் செய்கிறவங்களுக்குலாம் சொல்லுவாங்க. அப்போ அடியார்கள் சொன்னால் எப்பயும் பெருமானே நினைத்து கொண்டு இருப்பது, அதை விட ஒரு யோகம் என்ன இருக்குது? அப்படி வந்து அவங்களுடைய திருமேனி பொலிவு பெறும்னு சொல்கிறாங்க. இன்னும் நுட்பமாக சொல்லணும்னு சொன்னால் முக்தி வகையிலே யோக நெறியில் அடையக்கூடிய அந்த முக்தி இருக்கு இல்லையா, சாலோகம் சாமீபம் சாரூபம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சாரூப நிலை வந்து சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவாங்கன்னா திருமந்திரத்தில் அது வந்து வருது, சைலலோகத்தினை சார்ந்த அப்படின்னு அந்த பாட்டு தொடங்கும். பொன்னிறமுடைய மலை, அந்த மலை பக்கத்தில் போனால் அந்த ஏதோ ஒரு பறவை போதில் நம்மளே போகிறோன்னு வச்சுக்கங்களேன், அந்த பொன்னிறம் தான் நமக்கு தெரியுமே தவிர நம்முடைய நிறம் அந்த மலைக்கு தெரியாது.
அதுபோல பெருமானே நினைத்து கொண்டிருப்பதனால இந்த நிறம், பெருமானுடைய நிறம்னா அந்த தன்மை பெற்று ஒரு தேஜஸ் வந்து இருக்கும் என்பது போல சொல்றாங்க. நம்ம இவர் பாடக்கூடிய பாட்டு 11ஆம் திருமுறையில் அவர் காக்கை பொன்னிறமா வருதுன்னு பாடுறாரு. பொன்வண்ணம் எவ்வண்ணம் அந்த பாட்டில் கூட பெருமானை கண்ட அந்த தன் வண்ணம் என்னுடைய வண்ணம் எப்படின்னா ஈஸ்வனுடைய இதே சொல்றாரு இல்லையா, அது மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து சுருள் விரிதல் அப்படின்னு சொன்னா நெற்பையில் விரிதல், சுருண்ட மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம பார்த்துருந்தா தெரியும். எனக்கு தான் அதை நான் சொல்லிக்கிறேன்னா, நீங்களாம் பெரியவங்க பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து சுருண்டு இருந்துட்டு விரியுமா, அதை சொல்றாங்க. அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துதல். அப்போ சுருண்டு இருக்கிறதுனா என்னன்னு சொன்னா, நான் நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், அது ஓகே, அது நல்லது தான். இருந்தாலும் அடுத்த நிலை வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும். தாய்மானவர் பாடுவது போல எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமேன்னு சொன்ன மாதிரி ஆமா, பெருமானுக்கு அன்பில்லார், ஈசனுக்கு அன்பில்லார், யாருக்கும் அன்பில்லார்னு சொன்ன மாதிரி அவன் மேலேயும் ஒரு இதா இருக்க மாட்டான். அடியார்களிடத்திலே அன்பில்லை, யாருக்கு அன்பில்லை. அது அந்த அன்பே வந்து பெருமானிடத்தில் சொல்லும் பொழுது, இப்போ ஞானசம்பந்தர்லாம் வந்து பெருமானிடத்தில் அன்பா இருந்தாருன்னா, நம்ம தான் கும்பிட்றோம் ஏதோ அருள் வந்தோன்னு போகாம அந்த அன்பு தானே அவங்களுக்கு அந்த பஞ்சத்துலையும் சாப்பாடு போடணும்னு தோணுது. ஒரு மறுகளில் ஒரு கஷ்டம்னு சொன்னால் அது வந்து தீர்க்கணும்னு தோணுது. அப்போ அந்த அன்பு தான் வந்து எல்லாரிடத்துலையும் அவங்களுக்கு வந்து விரியுது என்பதை நம்ம பார்க்கிறோம். நெற்பயிர் விரிதல் என்பது அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துதல். அதாவது பைலட் கோபைலட் 2 பேர் இருப்பாங்க. அது வந்து பைலட் வந்து அவரே வந்து ஃப்ளை பண்றான்னு வச்சுக்கோங்க, அவர் லெஃப்ட் சைட்ல உட்காந்துருப்பாரு, பைலட்டின் கமாண்ட். அவர் வந்து இன்னொருத்தர் ட்ரீம் பண்றான்னு வச்சுக்கோங்க, அவர் ரைட்ல உட்காந்துருப்பாரு. ஸோ இவரெல்லாம் செக் பைலட், அது மாதிரி இந்த சேர் இருக்கு. இன்றைய வகுப்பை மிகவும் ஒரு சிறந்த வகுப்பாக மாற்றிய அடியனுடைய குருநாதர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு அவருடைய திருவடிகளை வணங்கி தொடர்ந்து இந்த உரையை சிந்திப்போம். எல்லாமே வந்து அவங்க சொன்னதை இப்போ அவங்க முன்னாடியே வந்து சொல்கிற மாதிரி இருக்கு. அந்த சுருள் விரிதல் பார்த்தோம் இல்லையா, அப்போது அனைத்து உயிரிடத்திலும் அன்பு செலுத்துவது தான் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து வந்து கதிர் அலர்தல். அந்த கதிர் அலர்தல் என்பது கடைசியாக அந்த பொன்னிறம் வந்து வந்துடுது. அது சொல்லும் பொழுது சிவபோகம் முதிர்ந்து விளங்குதல், இவ்வளோ அந்த தன்மை பெற்ற உடனே அந்த சிவபோகம் முதிர்ந்திருத்தல் தான் சொல்கிறாங்க என்பதை வந்து சொல்கிறாங்க. அடுத்து நான் அந்த சொல்லரும் சூழ்பசும்பாம்பின் தோற்றம் போல் வந்து எழுதிட்டேன். ஆனால் இன்றைக்கி சொல்ல போகிற பாட்டில் தான் அது வந்து அந்த செய்தி வந்து வருது. அதனால் அன்பர்கள்லாம் இன்றைக்கி கொடுத்த அந்த குறிப்பை வந்து எடுத்துக்கங்க. 72வது பாடல். பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர் தத்தமில் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல் மொய்த்த நீள் பக்தியின் பால் முதிர்தலை வணங்கி மற்றை வித்தகர் தன்மை போல விளைந்தன சாலியெல்லாம் சொல்லிட்டார். அந்த பயிர் விளைச்சலுக்கு வர வரைக்கும் சொல்லிட்டு அது எப்படி இருக்கு என்பதை ஒரு காட்சிப்படுத்துகிறார். சொல்லும் பொழுது முதல்ல சொல்லக்கூடிய அந்த பக்தி என்பது பெருமானிடத்திலே அடியார்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு. பக்தியின் பாலராகி யாருக்குன்னு சொன்னால் சிவனிடத்திலே பரமனுக்கு ஆளாம் அன்பர். அவங்க தத்தம்மில் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல். அந்த அடியார் பெருமக்கள்லாம் ஒருத்தர் சந்திச்சாங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? முதல்ல வந்து அவங்க தான் வணங்குவாங்க. நாம ஏன் வணங்கணும்? நாம் வந்து 3 மாதமாக வந்து வகுப்புக்கு வரோம், அதனால் வந்து நாம் வணங்கக்கூடாது, இவர் புதுசாக வந்திருக்கார், இவர் தான் வந்து வணங்கணும் என்று கல்லூரியில் வந்து சீனியர் ஜூனியர்லாம் சொல்கிற மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. அந்த திருநீரை பார்த்த உடனே எவரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கின்னு சொல்கிற மாதிரி அதை பார்த்த உடனே அவங்க வந்து எழுந்துருவாங்க இல்லையா. தத்தம்மில் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல். சும்மா வந்து இப்போ நம்ம கூட வேகமாக பைக்கில் போகிறோன்னு சொன்னால் இப்படி கும்பிட்டு போகிற மாதிரி, விநாயகரை கும்பிட்டு போகிற மாதிரி இல்லை, தலை வணங்கி தலை குனிந்து வந்து வழிபடுகிறார்கள் என்பதை சொல்கிறார். வணங்குமா போல் மொய்த்த நீள் பத்தியின் பால். இந்த 3வது வரக்கூடிய அந்த பத்தி அப்படின்னு சொன்னால் அந்த வரிசை, நீண்ட வரிசை.
மொய்த்தன்னு சொன்னால் அதான் எழுதியிருக்கேன், செறிந்து நிறைந்திருத்தல். அந்த அடர்த்தின்னு சொல்கிறாங்களே, அவ்வளோ அந்த விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்குது, வளமுடைய அந்த நிலம் என்பதனால. மொய்த்தனில் பத்தியின் பால் முதிர்தலை வணங்கி, அந்த முதிர்ந்த பயிர்கள் எல்லாம் தலை வணங்கி இருக்குதான். அப்போ தலை சாய்ந்து இருக்கும் விளைந்த பயிர் நமக்கு தெரியும். மற்ற வித்தகர் தன்மை போல, அந்த வித்தகர்னு சொன்னால் ஞானமுடையவர்கள், வித்தகம்னு சொன்னால் ஞானம், வித்தைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வித்தகம்னா ஞானம், வித்தகர்னு சொன்னால் ஞானமுடையவர்கள். அதை அதுதான் நினைச்சேன் நான். வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்றா. நீ சும்மா அதெல்லாம் பேசிட்டு இருக்காதப்பா, அடிமை, அவ்வளோதான். அடிமைனா நீ சொன்னால் செஞ்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதெல்லாம் பேசக்கூடாது. அது மாதிரி அந்த வித்தகர்னு சொல்கிறாங்க. அடியார் பெருமக்களை தான் சொல்கிறாங்க. வித்தகர் தன்மை போல விளைந்தன சாலை எல்லாம், அவருடைய தன்மை போல இந்த நெல் பயிர்கள் எல்லாம் விளைந்தன என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போ அடியார் பெருமக்கள் பார்த்த உடனே ஒருவரை ஒருவர் வணங்குவார்கள் என்பது நமக்கு தெரியும். அது சாதாரண புதுசாக வந்தவங்க இப்போ மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோன்னு சொல்கிறாரு. அப்புறம் சீரடியார்னு சொல்கிறாரு. அவங்களாம் அப்போ சீரடியார்கள் வணங்க மாட்டாங்க, புத்தடியார்கள் வணங்குவாங்க. அந்த வேறுபாடெல்லாம் இல்லாமல் முதல்ல சொன்ன மாதிரி யாராக இருந்தாலும் வணங்குவார்கள்னு பார்க்குறோம். அதுதான் விரண்மிண்ட நாயனாருடைய புராணத்தில் கொடுத்துருக்கேன். முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர்முன் பரவும் அருள் பெற்றே இறைவர் பாதம் தொழப்பெற்றார். சேக்கிழார் சுவாமிகள் சொல்லும் பொழுது அவர் ஒன்றும் பெருசாக பண்ணல. பெருமானையே வழிபடுவதற்கு முன்னாலே அவனுடைய அடியவர்களை வணங்கினால் போதும். ஏன்னு சொன்னால், திருநாவுக்கரசருடைய அந்த பெயரை எழுதியும் கூறியுமே என்றும் துஞ்சில் பதம் பெற்றான் அப்பூதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அவரை குருவாக எல்லாம் திருநாவுக்கரசு சுவாமிகள் தான் என்று எண்ணினார். எதாக இருந்தாலும் அவருடைய மகன் பெயரா எல்லாம் திருநாவுக்கரசருடையது தான். ஒரு நல்லது செய்கிறோமா எல்லாம் திருநாவுக்கரசருடைய தான் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அனுபவம் பெற்று ஒரு அற்புதம் நடந்து பெருமானுடைய திருவடி அடைந்தார்னு சொன்னால், அந்த ஒரு அடியாருடைய பக்தி, குரு பக்தியே போதும்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுதான் விரண்மிண்டர் என்ன செய்தார். அவர் ரொம்ப கோவக்கார், சுந்தரரையே சொல்கிறாருன்னு பார்க்குறோம், பெருமானையே புறகுன்னு சொல்கிறாருன்னு பார்க்குறோம். அவரை பற்றி சொல்லும்பொழுது சொல்கிறார் சேக்கிழார் சுவாமிகள், திருக்கூட்டத்தை அந்த முன் பரவுதல்னு சொல்கிறார் பாருங்க. அது எதிர்முன் பரவுதல்னால் முன்னாடி போய் பரவுறதுன்னு சொல்லலாம். இல்லை, பெருமானுக்கே போகிறதுக்கு முன்னாடி அடியவர்களுக்கு தான் அந்த ப்ரிஃபரன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி அடியார்களை ரொம்ப இது பண்ணி அருள் பெற்றே இறைவர் பாதம் தொழப்பெற்றார், அடியார்களை வணங்கியே இது பண்ணார்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ரொம்ப முக்கியம்னு பார்க்குறோம். சுந்தரரும் அப்படி தான் நினைத்து போகிறார். அது போகும்பொழுது அவர் என்ன நினைக்கிறார், இவர்க்கு யான் அடியனாக பண்ணும் நாள் எந்நாள் என்று பரமர்தால் பற்றி நின்றார். இவர் ஒரு நிலைன்னு சொன்னால், சுந்தரர் அதை விட ஒரு நிலையாக சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். என்னன்னா, அதை வணங்கணும், நம்ம அந்த நிலை கூட நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நான் தாழ்மையுடையவனாக இருக்கிறேனே இவர்களெல்லாம் பார்த்து அந்த அப்படியே பயந்து ஒதுங்கி போகிறாங்களே, அது மாதிரி தான் அவர் போகிறார். இவர் யார், தம்புரான் தோழன்றதுனால அடியார்களை வணங்காமல் போகிறார். அப்போ என்ன தெரியுதுன்னா, தம்புரான் தோழனாக இருந்தாலும் அடியாரில் வணங்கலைன்னா பிரச்சனைன்னு தெரியுது. அதனால தான் அடியாரெல்லாம் கண்டிப்பாக வணங்குவாங்க என்பதற்காக தான் அந்த ஓமையை சேக்கிழார் சுவாமிகள் சொல்கிறார். அது அவர் விரண்மிண்ட நாயனாருடைய புராணத்தில் பார்க்குறோம். அப்புறம் அந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். நாயனாருடைய புராணம் வரப்போ பார்க்க போகிறோம். அடுத்து திருநாவுக்கரசு நாயனாருடைய புராணம். ஞானசம்பந்தர் அப்பருடைய அந்த முதல் சந்திப்பை சொல்லக்கூடிய ஒரு அருமையான பாடல். இதெல்லாம் உரையாசிரியர்களே காமிச்சிடறாங்க மேற்கொள். நானும் கரெக்டாக அதை மேட்ச் பண்ணன்னு இல்லை, அது எழுதுகிறாங்க, அதை பார்த்து நம்ம எழுதுகிறோம். இப்போது அப்பரடிகள் ஞானசம்பந்தர் பார்க்க வரப்போகிறார். அது ஞானசம்பந்தருக்கு தெரிஞ்சிருச்சு. அவரும் அவருடைய வருகையை எதிர்கொண்டு நிற்கிறார். அப்பர் பெருமானை பார்க்கணுன்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அப்பர்னு அவர் சொல்லலப்போ திருநாவுக்கரசரை பார்க்கணுன்ட்டு அவருக்கு ஆசை. 3 வயதிலே ஞானம் பெற்ற யாருன்னு சொன்னால் அப்பரடிகளுக்கு அந்த ஒரு எப்படி சொல்லுது, ஆங்கிலத்தில் சொன்னால் அது குற்ற உணர்ச்சி, கில்ட்டு அவருக்கு இருக்கும். ரொம்ப நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சைவத்தை போற்றாதே ஆற்றினால் போக்கினேன்னு அந்த கடைசி வரைக்கும் ஒரு இது அவருக்கு இருக்கும். அப்போ 3 வயதிலே ஞானம் பெற்றான், முன்னடைந்தான் சம்பந்தன் என்பது போல் இருக்கிறாருன்னு அவர் பார்க்கணுன்னு ஆர்வமாக வரார். அப்படி வரப்போ பிள்ளையார் நிற்கிறார். அப்போ தான் அந்த பாட்டு எழுது. தொழுது அணைவுற்று ஆண்ட அரசு அன்பு உருக தொண்டர் குழாத்து இடையே சென்று பழுதில் பெருங்காதலுடன் அடிபணிய பணிந்து அவர்தங் கரங்கள் பற்றி எழுதறிய மலர்க்கையால். ஞானசம்பந்தரோட இது சொல்கிறப்போ சொல்ல முடியாத மாதிரி அந்த ஒரு பிஞ்சு கை, குழந்தை கைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அப்படிப்பட்ட கை, மலர் போன்ற மென்மையுடைய கையால்
எடுத்து இறைஞ்சி விடைமேல் வருவார் தம்மை அழுதழைத்து கொண்டவர் தாம் அப்பரே என அவரும் அடியேன் என்றார். ரொம்ப அருமையான ஒரு இடம் அது. வந்து ஐயா தான் வந்து சொல்லுவாங்க, காரைக்கால் அம்மையார் புராணத்தை சொல்லும் பொழுது சில பேர் இப்போ சொல்கிறப்போ பெருமானுக்கே வந்து பெற்றோர்கள் இல்லைன்னு ஒரு பெருசாக அவருக்கு இதாக இருந்தது. அந்த குறையே வந்து காரைக்கால் அம்மையார் தான் தீர்த்து வைத்தாங்க. அவர் அம்மான்னு சொன்னாரெல்லாம் சொல்லி பெரிய இடங்களில் கூட சொல்லிடுறாங்க. அதுதான் ஐயா சொல்லும் போது சொல்லுவாங்க, சிவபெருமான் வந்து நம்மை பேணும் அம்மைகான்னு சொன்ன உடனே அவங்க என்ன மகனே அப்படின்னா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அவங்க வந்து மறுபடியும் அவங்க வணங்கி தானே வந்து இது பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த இடத்துல 2 பேரும் வந்து வராங்க. போய் பார்க்கும் பொழுது அவரும் வழிபடுறார், இவரும் வந்து 2 பேரும் வணங்கும் பொழுது ஞானசம்பந்த பெருமான், அது சேக்கடார் எப்படி சொல்கிறார் பாருங்க, சாதாரணமாக சொல்லாமல் அவர் யாருன்னா, அவர் அழுததுக்காக பெருமானே வந்து அந்த ஞானப்பால் தந்த பெருமை உடையவர் ஞானசம்பந்த பெருமான். அவர் வந்து அப்பரே அப்படின்னு கூப்பிடுறார். இவர் உடனே வந்து மகனே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காம என அப்படி சொன்ன உடனே அடியேன் என்றார். அப்போ அவங்க 2 பேருடைய அந்த நிலை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் அந்த அடியார்களுக்கான இலக்கணம். எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னால், அந்த அடியார்களை வணங்குதல் என்பது அவங்க சமயக்கூறவர்களாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்தரும் அப்பர் போன்றவர்களே அந்த அடியார்களுக்கு அடியார்னா வணக்கம், அந்த வணக்கம் வந்து இருக்குது. அதனால் வந்து அவர் சரியாக சொல்கிறார். ஏன்னா எல்லா நெல் பயிர்களுமே ஒரு ஊமை சொல்கிறோன்னு சொன்னால் அது சரியாக பொருந்தணும் இல்லையா? அடியார்கள்னு சொன்னால் அப்படி வணக்கம் செய்வாங்க தான். இன்னும் எப்படி சொல்லணும்னா, அப்படி வணக்கம் செய்யலைன்னா அடியார்கள்னு சொல்ல முடியாது. இப்போது மெய்யடியார் பொய்யடியார்னு சொல்கிற மாதிரி உண்மையான அடியார்கள்லாம் அந்த வணக்கம் வந்து அவங்க இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அந்த பயிர்கள் விளைந்திருக்குதுன்னு சொல்கிறார். அதுதான் ஒரு 2-3 பாட்டு இருக்கும். குலச்சிறையாரை பற்றி சொல்லும் பொழுது ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். மங்கையர்க்கரசி பாட்டு நமக்கு தெரியும். ஒரு பாட்டில் மங்கையர்க்கரசியார், ஒரு பாட்டில் குலச்சிறையார் அப்படி பாடும் பொழுது குலச்சிறையாரை பாடுகிறார். இதுதான் வந்து நான் இந்த முறை சென்னை கம்பன் கழகத்தில் பரிசு வாங்கினேன். ஆனால் பேசியது பெரிய புராணம் தான். அது வந்து தலைப்பு வந்து குலச்சிறையார் போல் ஒரு அமைச்சர் என்று கொடுத்துட்டாங்க. நான் வழக்கம் போல் வந்து ஒரு போட்டியில் பரிசு வருகிறது என்று சொன்னாலே அது தெரியும், ஐயா கிட்ட வந்து நான் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது ஒரு கருத்து சொன்னாங்க. அவர் 2 முறை ஞானசம்பந்தரிடத்தில் வணங்குகிறார். அந்த சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும்னு வரக்கூடிய இடம், அந்த இடம். அது சொல்கிறப்ப தான் ஒரு மாதிரி அந்த போட்டியிலேயே ரொம்ப இதாகிடுச்சு, ஒரு மாதிரி நெகிழ்ந்து போய் ஒரு சில மணித்துளிகள் பேச முடியாத மாதிரி போனது. அப்போ தான் வந்து அவங்க பார்த்தாங்க, என்ன இந்த அளவுக்கு வந்து இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு புதிதாக வந்தவர்கள்லாம் கேட்டாங்க. அப்புறம் ஐயாவுடைய மாணவர்னு சொல்லி சாரதா அம்மாலாம் வந்து சொன்னாங்க. அப்போ அந்த குலச்சிறையார் பற்றி பேசும்பொழுது நான் இதையும் வந்து சொன்னேன், ஐயா சொன்னதுனால. அவளை சொல்கிறாரு, ஏதோ ஒன்று அவங்க பார்த்த உடனே அப்படியே வணங்கிட்டே இருப்பாங்க. வெற்றவே அடியார் அடிமிசை வீழும் விருப்பினன் வெள்ளை நீர் அணியும் கொற்றவன் தனக்கு மந்திரியாய குலச்சிறை குழாவினின்று ஏத்தும். அது சாதாரண ஆள் இல்லை அவங்க. அவர் வந்து பாண்டிய நாட்டினுடைய அமைச்சர். அதுதான் நான் வந்து பேசும்போது சொன்னேன். குலச்சிறையார்னு சொன்னால் அது யாரோ ஒருத்தர் சும்மா மங்கையர்க்கரசியார் கூட இருந்து சும்மா திருநீர் பூசிட்டு இருந்த ஒரு சாதாரண ஆள் கிடையாது. இப்போ நமக்கே வந்து நமக்கு ஏதோ ஒரு பிடிச்சவங்க வருன்னு சொன்னால் தனியாக ஆசீர்வாதம் வாங்கலான்னு இருப்போமே தவிர எல்லார் முன்னாடியும் வந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எண்ணம் நமக்கு வரலாம். நம்ம ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர் ஒரு பாண்டிய நாட்டு அமைச்சர். ஞானசம்பந்தர் கூட எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. அந்த தொண்டர் குழாம் சூழ வந்து வராருன்னு சொல்கிறார். நிலைமிசை படிந்து விழுந்தார்னு சொல்கிறார். விழுந்து வணங்கிட்டு மறுபடியும் எழுந்து மறுபடியும் விழுறார். அப்போ தான் வந்து என்னன்னு கேட்ட உடனே இந்த வணக்கம் மங்கையர்க்கரசியாருக்காக அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி இருந்திருக்காங்க அதுதான் அவர் வந்து பாடுறார். அடியார்கள்னாலே அடிமிசை வீழக்கூடிய விருப்பினன்னு சொல்லிட்டு. அது 3ஆம் திருமுறையுடைய பாடல். இது எல்லாருக்கும் வந்து தெரியும். அடுத்து பாட்டில் வந்து எப்படி வருதுன்னா, பரமனுக்கு ஆளாம் அன்பர் தத்தம்மில் கூடினார்கள் வருது இல்லையா? அந்த ஆளாம் அன்பர் வணங்குமா போல், அது சிகேஎஸ் ஐயா அவர்கள் தான் எழுதுகிறார். என்றமையால் அவ்வணக்கமே பரமனுக்கு ஆளாக்குவிக்கும் என்ற சாதன விளக்கமும் பெற்றாம். அது சாதனம்னு சொன்னால் அந்த வழி சொல்கிறோம் இல்லையா? அடியாரலை வணங்கினாலே போதும், அதுவே பெருமானிடத்திலே நம்ம கொண்டு போவதற்கு ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வித்தகர் ஞானமுடையவர் சொல்லியாச்சு. சாலி என்றால் நெல் என்று வந்து நம்ம பார்த்தோம். இப்போ தான் அந்த பாட்டு சொல்லணும்னு நினச்சேன் நான். அது போன வகுப்பினுடைய குறிப்பில் நான் எழுதிட்டேன். சொல்லரும் சூழ் பசும்பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்தனூர் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே என்று சீவக சிந்தாமணியிலே திருத்தக்க தேவர் ஒரு பாட்டு வந்து சொல்கிறார். என்னன்னு சொன்னால்,
இதே தான் அந்த, அதாவது காட்சி வந்து இதே காட்சி தான். அவர் எப்படி சொல்றாருன்னு வந்து பாருங்க. சொல்லரும் சூழ்பசும்பாப்பின் தோற்றம் போலனா ஒரு பச்சை அந்த பாம்பு இருப்பது போல வந்து அந்த நெல்மணியெல்லாம் ஆரம்பத்தில் இருக்குது. இருந்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொன்னா, மேலலார் செல்வமே போல், மேலலார் இழிந்தவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த செல்வம் உடையும் போது செருக்கு இருக்கும் இல்லையா, அந்த செருக்கோட அப்படியே இருக்கிறவங்க போல அந்த நிமிர்ந்து நிற்குதான் அந்த நெல். அப்படி இருந்துட்டு அது வணங்கி அது முதிர்ந்த பருவம் வரும்போது எப்படி இருக்குன்னு சொன்னா, தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே, நல்லா படித்த பண்புடையவர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா ரொம்ப பணிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா வந்து படிச்சவங்க எல்லாரும் அந்த மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னா, திருவள்ளுவரே கூட ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல்லைன்னு சொல்றார். அப்போ எப்படி நம்ம அடியார்கள்னா எல்லா அடியாரும் இல்லை, மெய்யடியார்களாக இருக்கிறவங்க தான் வந்து அவங்க வணங்குவாங்க, அவங்க தான் அடியார், அதனால வந்து அடியார்கள் எல்லாரும் வணங்குவான்னு சொல்லிடலாம். படித்தவங்கன்னு சொன்னால் அது சொல்கிறாங்க இல்லையா, கல்வினாலே வந்து ஒரு இது இருக்கும், நம்ம ஏன் வணங்கணும்னு சொல்லிட்டு எல்லா படித்தவங்களையும் நம்ம வந்து வணங்கி தான் இருப்பாங்க பணிவாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால் வந்து அதை காட்டிலும் அது மாதிரி அவர் சொன்னதை காட்டிலும் சேக்கிழாருடைய அந்த விதம் முழுக்க எல்லாத்தையும் வந்து சிவமாம் தன்மையாக பார்க்கக்கூடிய விதம் வந்து இருக்கு. அது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னு சொன்னா அப்படிலாம் இருக்கவே தான் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த வரலாற்று நிகழ்ச்சியிலே பார்க்கும்போது ஒரு புலவருக்கு புலவர் அந்த புலமை காய்ச்சலோடு இருந்ததெல்லாம் வந்து பார்க்குறோம். ஔவையார்லாம் கூட ஏன் பாடுறாங்க, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவென்று உற்ற களமடந்தை ஓதுகிறாள்னு சொன்னால் அது அந்த எண்ணம் வந்து இல்லை, நம்ம படிச்சிட்டோம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கவே தான் அந்த பாட்டுலாம் எழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இப்போ படித்தவங்க எல்லாம் அப்படி இருந்துன்னு சொல்ல முடியாது. ஆனால் அடியார்கள்னு சொன்னால் அடியார்கள் வணக்கத்தை செய்வர்களாக இருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கலாம். அடுத்த பாடல் 73வது பாடல். அரிதெரு செந்நெல் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார், பரிவுறத் தடிந்த பண்மீன் படர்நெடும் குன்று செய்வார், சுரிவளை சொரிந்த முத்தின் சுடற்பெரும் பொறுப்புயர்ப்பார், விரிமலர் கற்றை வேரி பொழிந்திழி வெற்பு வைப்பார் என்று பாடுகிறார். அந்த அரிதெரு செந்நெல் சூட்டின், அரின்னு சொன்னால் அந்த நெல்கட்டையாக இருக்கு இல்லையா, இப்போ அந்த விளைச்சல்லாம் வந்துருச்சு, நெல்கத்தை அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடை செய்கிற அந்த அப்படியே தொடர்ந்து வந்து வருதுன்னு நம்ம பார்க்குறோம். செந்நெல் கற்றை அது ஏன் அரின்றதுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அரிதலாலே தரப்படும், அதனால் வந்து அது நெல்கற்றை அறிந்து அந்த இதை எடுக்கிறதுனால வந்து அரி என்பது அதை குறிக்குது, ஆகு பெயராக குறிக்குதுன்னு சொல்லி எழுதுகிறாங்க. செந்நெல் சூட்டின், அந்த சூடுன்னு சொன்னால் அது என்னென்னா நெற்றாள்களில் முதிராத பசிய நிலையில் உள்ள நெல், இது வைக்கோலை விட்டு பிரியாது இருக்கும், இதனது குவையிலேயே சூடு என்பார். இப்போ இதெல்லாம் வந்து இதுதான் நான் சொன்னது, நான் ஒரு வகுப்புலையும் சொல்லுவேன் இல்லையா, சிலதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு மரமே வந்து ஏதாவது இது என்ன மரமா, ஒரு வேப்ப மரம் மாமரம்னா தெரியும், வேறு எதுனா அம்மாக்கிட்டேயோ பெரியவங்ககிட்டயோ தான் கேட்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான் எங்களுக்கு அந்த இயற்கையோட ஏந்த வாழ்வு. அப்படிலாம் இருக்கிறப்போ இப்படி சூடுன்னு ஒன்று இருக்குது, ஒரு இது இருக்குது. அது என்னென்னா நெல் இது பண்ணுறப்போ அடிப்பாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணாலும் போகாமல் அதிலே வந்து ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய பசிய நிறமுடைய அந்த பயிர்னு சொல்கிறாங்க, அந்த மணிகள், அதுதான் வந்து சூடுன்னு சொல்கிறாங்களாம். அது என்ன பண்ணுவாங்களே, அதெல்லாம் வந்து ஒரு ஓரமாக இது பண்ணி மேதிகள் இருக்கு இல்லையா, எருமைகளை கொண்டு அதை மிதிக்க செய்வாங்க. மிதிக்க செய்து அப்போ அது வந்து உதிரும் இல்லையா, அதை வந்து எடுத்து அப்புறம் வந்து அதை அரிசி ஆக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இப்போ செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட் அரிசின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வந்து அது கொஞ்சம் தரத்துலேயும். ஓ, நெல்லே வராது ஐயா. ஓகே, சரி. சரிங்கய்யா. அப்படியா? சரி சரி. அது அப்புறம் அது ஏன் வந்து இந்த எருமையை வைத்து இது செய்கிறாங்கன்னு தெரியல. சரி. ஓ, சரி சரி. ஓகே ஓகே. ஓ, சரி சரி. அப்போது அதை தான் சொல்கிறாங்க, அதை வந்து
மணிகள்லாம் ஒரு புறம் இருக்க, இது வந்து ஒரு புறம் இருக்காம். அது வந்து அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார், அடுக்கல்னு சொல்றார். அது பெரிய குவியலாக வைக்கிறது. பரிவுறத் தடிந்த பண்மீன் படநெடும் குன்று செய்வார். பரிவுற அப்படின்றதுக்கு அது நயமாக எழுதுறாங்க. என்னன்னா, வாழுமிடத்திலிருந்து உயிர்கள் வருந்த எடுக்கப்படுதலால், அது வந்து அது பாட்டுன்னு வாழ்ந்துருக்கும் ஏதோ தண்ணியில. அது வந்து அந்த மீனை எடுத்துட்டோமே, அப்போ வந்து விட வேண்டியது தானே பிடிக்காம. பிடிச்சிட்டு வந்து அந்த ஒரு பரிவினாலே. இன்னொன்னு, அதை எடுக்கணும்ன்றது ஒரு இதால அன்பினால எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. மீனை வந்து எடுத்துட்டோமே, சரி அது இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும், நம்ம எடுத்துட்டோமேன்னு அந்த ஒரு பரிவினோடு தடிந்த பண்மீன்றாங்க. பல மீன்கள் வந்து படர்நெடும் குன்று. படதல்னு சொன்னா அசைதல் இல்லையா, செல்லுதல்னு சொல்றோம் அந்த மாதிரி. அப்ப அந்த மீன்கள் வந்து சிலது உயிரோட இருக்கும், சிலது வந்து இறந்து போயிட்டு இருக்கும். அப்படி துள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அப்படி இந்த மீன் குவியல் இருப்பதே அது படர் நெடுங்குன்று செய்வார்னு சொல்றார். ஏன்னா குன்றுன்னு சொன்னா அசையாது. இப்போ படர் நெடுங்குன்றுன்னு சொன்னா மீனுடைய அந்த இதுன்னா அது அசையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சொல்றாங்க. அடுத்து இதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் குவியலாக அடுக்கல், குன்று, பொறுப்பு, வெறுப்பு இதெல்லாம் வந்து ஒரு மலை, குன்று அது மாதிரி அந்த ஒரு பொருள்ல தான் வந்து வருது. பரிவுரை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். படர் சொல்லியாச்சு. சுரிவலை சொரிந்த முத்தின் சுடர் பெரும் பொறுப்புயர்ப்பார். நம்ம முதல்ல வந்து அந்த பார்த்தோம் இல்லையா, காவிரி வந்து சங்கு எல்லாம் வந்து அடித்து கொண்டு வருகிறது. அதுதான் ஞானசம்பந்த பெருமான் கூட முத்தம் எல்லாம் அடித்து கொண்டு வரக்கூடிய அந்த திருவையாறே எல்லாம் பாடுறாருன்னு சொன்னோம். அப்போ அந்த சுரிவலைனா வளைந்த சங்குகள், வலைனா சங்கு தெரியும். அதுல இருந்து சுடற்பெரும் பொறுப்புன்னு சொல்றது, முத்து முத்து உருவத்தால் சிறியன ஆயினும் சுடரார் பொடிவன. அதாவது ஒன்றும் இல்லை, பெரும் பொறுப்புன்னு சொல்றாரு பாருங்க. முத்துன்னு சொன்னால் எவ்வளோ சின்னதாக தான் இருக்கும், அது எவ்வளோ போட்டாலும் வந்து என்ன சொல்றது, முத்துனா சின்னதாக, பெரும் பொறுப்பு பெருசாக இருக்கே அப்படின்னு சொன்னால் உருவத்தினால சின்னதாக இருந்தாலும் அதனுடைய ஒளி இருக்கு இல்லையா, ஒளியினாலே வந்து ரொம்ப பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதுறாங்க. சுரிவலை வளைந்த சங்கினால் அந்த சங்கு வந்ததில் முத்து எடுத்ததெல்லாம் வந்து சுடர்பெரும் பொறுப்பு ஏற்பார் சொல்லிட்டு, விரிமலர் கற்றை வேரி பொழிந்து இழி வெறுப்பு வைப்பார். விரிமலர் சொன்னால் அந்த விரிந்த மலர், விரியும் மலர் என்பது போல் அது ஒரு வினைத்தொகையாக வந்து விரிமலர்னு இருக்குது. அந்த பூக்களிலே வேரின்னு சொன்னால் தேன், தேன் வந்து வரக்கூடிய அந்த விரிந்த பூக்களிலே பொழிந்திழி வெறுப்பு வைப்பார். அதாவது நம்ம அந்த களை பிடுங்கும் போது பார்த்தோம் இல்லையா, இந்த தாமரையெல்லாம் இருக்குது, கருங்கோலையெல்லாம் இருக்குது, அதையே வந்து வீணாக போனால் நம்ம வந்து வைத்துக்கொள்வோம் என்பது போல் அவங்க வைத்துக்கிறாங்க. அப்பயே அந்த பாட்டிலே சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் ஒரு குவியல் குவியலாக இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய அந்த உடத்தியர்களுடைய அந்த குழந்தைகள்லாம் கூட விளையாடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி இந்த மலர்கள்லாம் கூட ஒரு பக்கம் வந்து ஒரு குவியலாக இருக்கிறது என்பதை வந்து பாடுகிறார். அது பொழிந்திழி வெறுப்பு, பொழிந்திழினா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று இடி வெறுப்பு. இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்பொழுது இது ரொம்ப சும்மா சாதாரண ஒரு இதாக இருக்குது. முத்து கிடக்குது, அந்த முதல்ல சொன்ன அந்த சூடு என்பது போன்ற அந்த நெல்கற்றை கிடக்குது, அப்புறம் வந்து மீன்கள் கிடக்குதுன்னு சொன்னால் அது மலர்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் என்பது போல் அவங்க வந்து இருக்கிறாங்க என்பதை இந்த 73வது பாடலில் வந்து சொல்கிறார். 74வது பாடல். சாலியின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து காலிரும் பகடு போக்கும் கரும்பெரும் பாண்டில் ஈட்டம் ஆலிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமையச்சாரல் மேல் வளம் கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே. அதாவது இந்த சாலின்னு சொன்னால் நெல் நமக்கு தெரியும், அதனுடைய அந்த கற்றை நெல் கற்றைகள் எல்லாம் தடவரை ஒரு பெரிய மலை போல வந்து அது கிடக்குதாம். தடவரை முகடு சாய்த்து காலிரும் பகடு போக்கும் கரும்பெரும் பாண்டில் ஈட்டம். காலிரும்னு சொன்னால் காலுதல்னு சொன்னால் தோற்றுவித்தல். அதை நம்ம இந்த பாட்டில் சொன்ன மாதிரி அந்த எருமைகள் வைத்து இடற செய்கிறாங்க இல்லையா, அதை மெரிக்க செய்து அந்த பிரிக்கிறாங்க, அதுதான். ஆலிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமையச்சாரல் மேல் வளம் கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே. அதாவது ஆலிய முகில்னு சொன்னால் நீர்த்துளிகளை உடைய அந்த கருமேகம், அது வந்து எப்படி இமய சாரலை வந்து சாருதோ அதுபோல வந்து இந்த நெல்மணிகள்லாம் இருக்கு இல்லையா, நெல்மணினா அந்த சூடு போன்ற அந்த குவியல்களை
எருமைகள் வந்து மெரிக்க வச்சு வலம் செய்ய வைக்கிறாங்க. அது பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு பொன் போன்ற அந்த மலையை வந்து கருமேகம் சூழ்ந்து வந்தால் அது எப்படி இருக்குமோ அதுபோல் அந்த எருமைகள் எல்லாம் வந்து அதை மிதிக்கிறது என்பதை வந்து பாடுறார். ஆலியமுகில்னா நீர்த்துளிகளுடைய கருமேகம். கருமேகம்னா நீர்த்துளிகள்லாம் இருந்தால் தானே அந்த இது வரும், மழை வரக்கூடிய அந்த மேகம், அது சொல்கிறாங்க. சிமயச்சாரல்னு இருக்குது, அது ஐயா ஐயா தான் சொல்லணும், பாடபேதம்லாம். சிமயச்சாரல் அப்படின்றது சிகரச்சாரல் என்பதும் பாடம் அப்படின்னு சொல்லிட்டு அது எழுதுகிறாங்க. சிகரமோ சிமயமோ அது வந்து மலை, அவ்வளோதான். நம்ம அது மட்டும் சொல்லிட்டு போயிடணும். அடுத்து 75வது பாட்டு. வைதெறிந்தகற்றி அகற்றி யாற்றி மழை பெயல் மானத்துற்றி செய்ய பொற்குன்றும் வேறு நவமணி சிலம்பும் என்ன கைவினை மல்லர் வானம் கரக்க ஆக்கிய நெற்குன்றால் மொய்வரை உலகம் போலும் முளரினில் மருத வைப்பு. அதாவது பாட்டில் சொல்லும் பொழுது இப்போ நம்ம திருத்தொண்டர் நாயனாருடைய புராண பாடல்களே கூட திணை மயக்கம் என்று சொல்லுவாங்க. இப்போ சோழ நாடுன்னு சொன்னால் விவசாயம் செய்யக்கூடிய அந்த இடம்லாம் சொல்லும் பொழுது அது மருத நிலப்பகுதி என்று சொல்லுவாங்க. வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம்னு சொல்லுவாங்க. அப்போ மருதத்தில் மலைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குறிஞ்சினுடைய தன்மையெல்லாம் சேர்ந்து வந்து சொன்னால் அது வந்து திணை மயக்கம் என்று சொல்லுவாங்க. அதுதான் இந்த பாட்டில் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த ஒரு நிமிடம் செய்ய அந்த நெற்குன்றமாக அவர்கள் குவித்து வைத்து கொண்டு இருப்பது அது எப்படி இருக்குன்னு சொன்னால், எங்கள் தங்கச்சி பார்க்குறா, இத்தனை வகுப்பில் நல்லா தானடா சொன்னேன், இப்போ மட்டும் வந்து அப்படின்னு. அவர்கள் குவித்து வைத்திருக்கக்கூடிய அந்த நெற்குவியல் எப்படி இருக்குன்னு சொன்னால், பொற்குன்றம் இப்போ பொன்னால் ஆகப்பட்ட ஒரு மலையும் அது இல்லாமல் வந்து நவமணிகள் நிறைந்த ஒரு மலையும் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் வந்து அது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஏன்னா அவங்க ஒன்று ஒன்றா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, எத்தனை குவியல் குவியலாக வந்து வச்சுருக்காங்க, 4 வகையாக இது ஒன்று வச்சுருக்காங்க, இப்படி ஒன்று வச்சுருக்காங்க. அதை பார்க்கும் பொழுது ஒரு மலை போல் வந்து இல்லை, பல நவமணிகள் நிறைந்த மலையாகவும் அந்த செந்நெல் நெல் சொல்கிறோம் இல்லையா, அந்த நெல் தான் ரொம்ப மிக முக்கியமாக வந்து அடிப்படையாக அங்கே வளரக்கூடியது. அந்த நெல் வந்து இது பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா பொன் போன்று இருக்குது. ஏன்னா முதல்ல அதை சொல்கிறார், செய்ய பொன் குன்றும், அந்த செய்ய பொன் குன்று போன்று இருப்பது நெல், வேறு நவமணி சிலம்பும், சிலம்புன்னு சொன்னால் மலை, நவமணிகளால் நிறைந்த அந்த மலை போலவும் நெல் வந்து பொன்மலை போலவும் அங்கே வந்து சிறந்து இருக்குது. அதை வந்து யார் குவித்து வைத்திருக்கிறாங்கன்னு சொன்னால் கைவினை மல்லர், அந்த கையில் தொழில் செய்யக்கூடிய மல்லர்கள் சொன்னால் விவசாயம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் வானம் கறக்க ஆக்கிய நெற்குன்றால், அவங்க செய்த அந்த நெற்குன்று என்பது எப்படி இருக்குன்னு சொன்னால், வானத்தையே கரத்தல்னு சொன்னால் மறைத்தல். அது பெருமான் கூட வந்து கண்டம் கரந்தருளி வந்தார்லாம் சொல்கிறோம் இல்லையா, அப்போ மறைத்து வானத்தையே மறைக்கிற அளவுக்கு அந்த மலை போல அவங்க குவித்து வைத்திருப்பதனாலே மொய்வரை உலகம் போலும். மொய்வரை உலகம்னு சொன்னால் வரைனா வந்து குறிஞ்சி இல்லையா, மலைநாடு, அந்த குறிஞ்சி போல இருக்குதே எதுன்னு சொன்னால் முளரினில் மருத வைப்பு. முளரின்னு சொன்னால் தாமரை, தாமரை மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பொய்கையும் வயல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த மருத நிலம் இவங்க அந்த மலை போல இது பண்ணி வைத்திருப்பதனாலே மருதம் குறிஞ்சி போல காட்சியளிக்கிறது என்று சொல்லி பாடுகிறார். மருத வைப்பு, வைப்புன்னு சொன்னால் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் போன்ற அந்த சேம நிதி, அது மாதிரி அவங்களுக்கு அந்த நெல் தான் வந்து அடிப்படை ஒரு ஆதாரமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அவரே வந்து பாட்டில் சொல்லும் பொழுது பெரும்பாலானோர் அந்த உழவு தொழில் செய்வராங்க இருக்கிறாங்க அந்த காவிரி நாட்டில் என்று வந்து பார்த்தோம். அடுத்தது 76வது பாடல். அரசுகுள் கடன்கள் ஆற்றி
மிகுதி கொண்டு அறங்கள் பேணி பரவரும் கடவுள் போற்றி குறவரும் விருந்தும் பண்பின் விரவிய கிளையும் தாங்கி விளங்கிய குடிகள் ஓங்கி வரைபுரை மாடம் நீடி மலர்ந்துள்ள பதிகள் எங்கும். இப்போ இந்த மாதிரி பாட்டு வந்தால் பரவாயில்ல சொல்லலாம். முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்தோம். அவங்க எப்படி வச்சாங்கன்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறது? ஏன்னா சுத்தமாக எங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது, ஓப்பனாக சொன்னால் அந்த அது சார்ந்த அறிவே கிடையாது. இப்போ நம்ம படிக்கிறமே ஏதோ படித்து நம்ம சொன்னோம். இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து அவங்க வந்து விதை விதைத்துட்டு இப்போ நாட்டு நடத்துலாம் என்ன சொன்னால் இப்போ மறுபடியும் நான் யோசிச்சு தான் சொல்லணுமே தவிர டக்குன்னு இதுதான் முதல் படி அடுத்து இது பண்ணுறாங்கன்னா அது ஒரு பார்த்து அனுபவப்பட்டால் தான் அது வந்து தெரியுமே தவிர, மற்றபடி படித்தோன்னா அது படித்து அப்படியே சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கே தவிர, அதனால தான் எனக்கு என்னடா இது ஒன்றுமே புரியல இதில். சரி பொறுமையாக பார்ப்போம். அப்புறம் தான் அந்த மலைக்குவிகள்லாம் இருக்குன்னு நான் நினச்சிட்டு சொன்னேன். வேறு எதுனா அர்த்தம் கூட இருக்கும், அது ஐயா தான் அப்புறம் சொல்லுவார் உங்களுக்கு. இது என்ன வந்து சொல்கிறாரு, இப்போது ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்த்தோம் காவேரி ஆற்றிலேருந்து வர வரைக்கும் இப்போ வந்து அறுவடை செய்து அந்த நெற்குவியில் இருக்க வரைக்கும் பார்த்துட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு விளைச்சல் வந்துவிச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னால் விளைச்சல் வந்ததை நாமளே வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அது பொதுவாக அவங்களே வந்து வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ மாற்றி சொல்கிறாங்க வேறு மாதிரி, விருந்து இருக்க உண்ணாதான்லாம் சொல்கிறாங்க, சும்மா நகைச்சுவைக்காக சொல்கிறாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விளைந்த போகத்திலே அரசுக்கு செலுத்த வேண்டிய அந்த வரியை வந்து முறையாக செலுத்துகிறாங்க. ஏன்னா சோழ நாடு சோழ பேரரசுன்னு சொன்னால் எந்த அரசாக இருந்தாலும் என்ன வரி சரியாக வந்து செலுத்தணும் இல்லையா. அதுதான் சொல்கிறார், அரசுகொள் கடன்கள் ஆற்றி. மிக முக்கியமாக முதல்ல சொல்கிறார், கடவுளுடைய இதெல்லாம் சொல்கிறார். முதல்ல எதுன்னு சொன்னால் அந்த வரி செலுத்தணும். அப்போ எவ்வளோ வந்து சரியாக இருந்திருக்கிறாங்க மக்கள்னு பார்க்குறோம். அந்த வரி வந்து எப்படின்னு சொன்னால் அந்த அரசுகொள் கடன் வரி முதலியன அக்காலத்தில் 6ல் 1 பங்கு 6ல் 1 பங்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அப்போ வந்து வெள்ளி நாணயமோ தங்க நாணயமோ இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பண்டமாற்று முறை இருந்ததுனால உணவு விளைச்சலில் வந்து எது வரணுமோ அதில் 6ல் 1 பங்கு கொடுத்துடணும் என்பது போல இருந்திருக்கிறது. கடவுள் போற்றுதலுக்கும் முன்பு இதனை கூறியது இதன் முக்கியத்துவத்தை உணர்த்திற்று என்று உரையாசிரியர் எழுதுகிறாங்க. முதல்ல வந்து மன்னனுக்கான அந்த வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடன்கள் ஆற்றி மிகுதி கொண்டு அறங்கள் பேணி, அது செய்ததுக்கப்புறம் வந்து நம்ம அறங்கள்லாம் செய்யணும். அந்த அறங்களில் பரவரும் கடவுள் போற்றி, கடவுளுக்கான தெய்வத்துக்காக செய்ய வேண்டியது மிக முக்கியம் இல்லையா, கடவுள் போற்றி குறவரும் விருந்தும். குறவர்னு சொன்னால் அவங்க என்ன எழுதுகிறாங்க, தாய் தந்தை முதலே முன்னோர்கள், அதுதான் வந்து தென்புலத்தார்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம அந்த தென்புலத்தார் வழிபாடும் குறவர் என்பதை சொல்கிறாங்க. இன்னொன்று குருன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து தென்புலத்தாருக்கானது வந்து சொல்கிறாங்க. அடுத்து பண்பின் விரவிய கிளையும், கிளைன்னு சொல்லாமல் அதுதான் நானே வந்து முதல்ல யோசிக்கும் போது யோசித்தேன். அப்புறம் தான் சொல்கிறார் சேக்கிழார் சுவாமிகள், பண்பின் விரவிய கிளை. அவங்களும் வந்து சரியாக இருக்கணும் இல்லையா. அதுக்கு தான் வந்து உரையாசிரியர் வந்து எழுதுகிறாங்க, கீழே கொடுத்துருக்கு. பண்பின் விரவிய அப்படின்றது நல்லொழுக்கம் பொருந்திய கிளையே தாங்குதற்குரியது. பாட்டு அப்பர் பெருமான் பாடுற மாதிரி அருவினை சுற்றம் அந்த மாதிரி இதுதான் என்ன பண்ண முடியும். அதெல்லாம் வந்து டாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் தான். அப்போ எதுன்னு சொன்னால் அந்த பண்பின் விரவிய கிளைனா சுற்றம், அவர்களையும் தாங்கி அவங்களனா தாங்கணும். விளங்கிய குடிகள் ஓங்கி, அந்த அங்கே இருக்கக்கூடிய குடிகள் அங்கே இருக்க மக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொன்னால் இதெல்லாம் முறையாக செய்கிறாங்கன்னு சொல்கிறார். அதுதான் நம்முடைய ஐயா சொன்ன மாதிரி திருக்குறளில் தென்புலத்தார் இல்வாழ்க்கையில் சொல்கிறார். எதெல்லாம் மிக முக்கியமான அடிப்படையான கடமைகள்னு சொல்லும் பொழுது தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் ரொம்ப அவசியமாக செய்ய வேண்டிய கடன்கள் என்று சொல்கிறார் இல்லையா. அடுத்து அந்த கீழே அறம் செய்தற்கும் இக்குறித்த பிறவினைகள் செய்தற்கும் தான் உளவாக வேண்டுவது அவசியம். எனவே தன்னை பேணுதலும் அறச்செயல்களில் பார்ப்படும். இது வேணா நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது நம்மளை நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கிறதும் நம்ம வந்து சரியாக சாப்பிட்டு நல்லா இருக்கிறதும் அதுவே ஒரு அறம் என்று சொல்கிறாங்க. அது எப்படி அறம், அது வந்து சுயநலம் தானே அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம அறம் செய்யணும்னு சொன்னால் நான் நல்லா இருந்தால் தானே அறம் செய்ய முடியும். இப்போ பேசுகிறோம்னு சொன்னால் நல்லா வந்து நான் நேற்று நல்லா ஐஸ் வாட்டராக சாப்பிட்டோ இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்டோ இருந்தேன்னா பேச முடியாது இல்லையா. அது மாதிரி என்னுடைய உடம்பை பார்த்துக்கினா தான் எனக்கான அந்த கடமைகளை செய்ய முடியும். அப்போ நீ அதுக்காக உன்னை பார்த்துக்கணும்னு சொன்னால் அது வந்து
அது வந்து தவறில்லை, அதுவும் அறம்தான் என்பதை வந்து எழுதுறாங்க. அதுதான் சொல்றாங்க. இன்னொன்று, இந்த இதுதான் உண்மையான பொருள். அந்த தான்னு சொல்றப்போ தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது கூட நம்ம எப்படி வச்சுக்கணும்னு சொன்னா, நமக்கு செய்தாதான் நாம நல்லா இருப்போம், அதுக்கடுத்து நம்ம அறங்கள்லாம் செய்வோமே தவிர, தனக்கு மிஞ்சினதுன்னு சொன்னா அப்ப நமக்கு எவ்வளோ வேணுமோ முடிச்சுட்டு அப்புறம் தான் கொடுப்போம்னு சொன்னா நம்ம ஏதோ போதும் நான் சொல்ல போறோம். நம்ம என்ன சரி ஒரு காரா இருக்கிறது 2 காரா வாங்கி வைப்போம், தனக்குன்னு தனக்கே தான் போகும். அப்படி இல்லாம ஓரளவுக்கு எடுத்து வைத்தது பிறருக்கு செய்யணும் அப்படின்றது தான் சொல்றாங்க. அப்படி வந்து அந்த சோழ நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சரியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அரசுகொள் கடன்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அரசனுடைய கடன்கள்னு சொல்லாம அரசுகொள் கடன்னா என்னன்னா, கொள்கடன் என்பதனாலே குடிமக்கள் தானே தராக்கால் அரசு தாமே கொள்வதற்குரியதாம். இப்போ அரசாணையில் பிறப்பிக்கிறாங்க. இப்போ கூட வந்து எங்க பார்த்தாலும் இந்த பேனர்லாம் வந்து வைக்கிறாங்க. நீங்க வந்து எடுத்துப்பாங்க. என்னன்னு சொன்னா, இப்போ கூட இந்த கோயிலுடைய அந்த மனைகள்லாம் வந்து எப்பயோ என்னவோ கொடுத்தது, அதை வச்சாங்கன்னா அது என்னமோ ஒரு பெருமை மாதிரி, ஓ நம்ம பேர் இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க. அது எதுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த வரினா அது வந்து சரியா கொடுக்கணும். உங்களை நம்பி தானே வந்து அவங்க வந்து இது பண்றாங்க. அப்ப அப்படி பண்ணலன்னு சொன்னா என்ன பண்ணலாம்? இப்ப இடிச்சிடுறாங்க இல்லையா? ஒண்ணு அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டதுன்னு சொன்னா, இப்ப நம்மளுடைய இடமா இருந்தாலும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். அது ஒரு விதி முதல்ல. அப்படியே இல்லைன்னு சொன்னாலும் வரி செலுத்தணும்னு சொன்னா செலுத்தாம இருந்தா என்ன பண்றாங்க? இப்ப ரெய்டு வராங்க இல்லையா? அதுதான் ரெய்டு வந்து என்ன பண்றாங்க? இதெல்லாம் நீங்க இல்லப்பா செலுத்தாம இருக்க அப்படின்னு சொன்னா, அந்த தவறா இருந்தா அவங்க வந்து எடுத்துக்கலாம். அந்த உரிமை இருக்கு. அதனாலதான் அரசனுடைய கடன் இல்லாம அரசு கொள் கடன், அவங்க எடுத்துக்கூடிய கடன் என்று சொல்றார். அறங்கள் செய்யணும் எல்லாம் மற்றதெல்லாம் வந்து சொல்லிட்டு இவையெல்லாம் செய்வதனாலே அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கடன்கள், இது அவங்களுடைய குடிகள் சிறந்து விளங்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு வரைபுரை மாடம் நீடி. அந்த வரைபுரை மாடம்னு சொன்னா, வரைனா மலை, மலைகளை ஒத்த மாடங்கள். அப்போ நமக்கே கூட ஒரு கேள்வி வரும், ஏன் வந்து அப்படி அறம் செய்து நாம ஒருவேளை வறுமையில போயிட்டா என்ன பண்றது அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, அந்த அறம் வந்து காக்கும் என்பதனாலதான் அவ்வளவு செய்தும் அந்த கடன்களை எல்லாம் அவங்க செய்யறாங்க சரியா. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் எல்லாம் செய்யறாங்க. செய்தும் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா, வரைபுரை மாடம் நீடு, ரொம்ப செல்வந்தர்களாக மலை போன்ற சிறந்த வீடுகள் அவங்க வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. நீடி மலர்ந்துள்ள பதிகள் எங்கும். மலர்தல்னு சொன்னா விளக்கம் பெற்றிருத்தல். விளக்கம்னு சொன்னா என்ன சொல்லலாம்னா, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. மலர்தல் எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லாம, ஏன்னா வீடு மட்டும் மாடங்க வரை மலை போல இருந்து உள்ள மகிழ்ச்சி இல்லாம இருந்தா என்ன பண்றதுன்னா, ரொம்ப அவர்கள் சரியா மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த அறங்கள் வந்து அவர்களுக்கு துணையா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நாம வந்து இன்னும் சித்தாந்தத்தில் சொல்லும் பொழுது ஐயாலாம் சொல்லியிருக்காங்க, நல்வினையும் வேண்டாம் தீவினையும் வேண்டாம் என்று நம்ம நினைக்கும் பொழுது அது எதுவாக இருந்தாலும் பெருமானுடைய செயல், இது நமக்கு பெருமான் தந்தான், நம்ம வந்து இந்த நம்ம செய்வதற்கு பெருமான் தந்திருக்கான் என்று எதுவாக இருந்தாலும் சிவார்ப்பணம் ஏது அப்படி நினைத்து நம்ம வந்து சொல்லி செய்யறதில்லை. சொல்லிட்டு நம்ம வந்து நான் செஞ்சேன்னு நினைச்சுக்க கூடாது. உண்மையிலே நினைச்சு அப்படி செஞ்சோம்னு சொன்னா அது பெருமானுடைய இதாக போகும், நல்வினை கூட வராம அது பதிபுண்ணியமாக போகும் என்பது வந்து சொல்றாங்க. நான் சொல்லாமையே இருக்கலாம், சொல்லும் பொழுதே சித்தாந்தத்துல ஐயா முன்னாடி ஒரு இதா இருக்கு, பதட்டமா. அடுத்து 4வது பக்கம் 77வது பாடல். கரும்படு களமர் ஆலை கமணரும் புகையோ, மாதர் சுரும்பெழ அகிலாலிட்ட தூபமோ, யூப வேள்வி பெரும்பெயர் சாலைதோறும் பிறங்கிய புகையோ, வானின் வரும்கரு முகிலோ சூழ்வ மாடமும் காவும் எங்கும். இப்பதான் சொன்னா, இப்ப இந்த பாட்டுல வந்து பெரும்பெயர் அப்படின்னு வந்து வருது. கரும்படு களமர் ஆலை கமணரும் புகையோன்னு சொன்னா, நம்ம முதல்ல வந்து அந்த பார்த்தோம். இப்போ நெல்லை பத்தி நெல்லே ரொம்ப சொன்னதுனால இப்போ சோழ நாடுனா நெல் மட்டும்தான் வருமானு சொல்லாம மிகுதியா நெல் விளைச்சல் இருக்கு, கரும்பு போன்ற இன்னும் எல்லாமும் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அந்த கரும்பு ஆலை பற்றிய செய்திகள்லாம் கூட முன்ன பாட்டுல வந்தது. அந்த களமர்னு சொன்னா மலர்கள், மலர்கள்னா அந்த விவசாயம் செய்யக்கூடியவர்கள். அவங்க அந்த கரும்பு ஆலையில விடும் பொழுது, ஏன்னா அது வந்து அடுத்தடுத்த நிலைக்கு வந்து போனோம் இல்லையா, வெறும் கரும்பா இருந்ததுன்னா அது பயனற்று போயிடும். அங்க வந்து கமழ்நரும் புகையோ, அங்கிருந்து வரக்கூடிய புகையோ, நறுமணம் வீசக்கூடிய கமல் நரும் புகை, அப்படிப்பட்ட புகையா அது? அந்த புகை கேட்கிறார் ஒரு வினா போல. மாதர் சுரும்பெழ அகிலாலிட்ட தூபமோ, பெண்கள் வந்து தன்னுடைய கூந்தலிலே
வண்டுகள்லாம் மொய்க்கக்கூடாது என்பதற்காக அகிலால் வந்து அந்த தூபம் செய்கிறாங்களாம். இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, தலை குளித்துட்டு வந்தால் அந்த காலத்தில் வந்து செய்வாங்க. இப்போ எங்கே ஹேர் ட்ரையர் தான் வச்சு அப்படியே இது பண்ணுறாங்க. அப்போ அவங்க அகிலால் இட்ட தூபம்னு சொல்லிட்டு அதுவா, அப்படி இல்லைன்னா வேள்வி பெரும்பெயர் சாலை தோறும் பிறங்கிய புகையோ. அந்த பெரும்பெயர்னு சொன்னால் அதுதான் ஐயாலாம் பல இது சொல்லியிருக்காங்க, மகா வாக்கியம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் பெருமானுடைய அந்த பெயர் சிவஞான போதத்தினுடைய இதெல்லாம் வந்து வரும். இதெல்லாம் வந்து ஐயாவிடத்திலே ஓய்வாக கேட்டு உணர்ந்து கொள்கன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுவேன் நான். அந்த மகா வாக்கியம்னு சொல்லும் பொழுது பெருமானை வந்து சொல்றதுனால சொல்றாங்க. உரையாசிரியர் அதனால என்ன எழுதுறாங்கன்னா, இப்போ பொதுவாகவே வந்து திருமந்திரத்தில் சொல்ற மாதிரி அந்த அக்னிகாரியம் என்பது பிராமணர்களுக்காக விதிக்கப்பட்டது. அவங்க வந்து வேள்வி செய்யணும். இன்னைக்கு கூட ஐயா சங்கரா கல்லூரியில் பேசும்பொழுது அதை சொன்னார். வேள்வி எல்லாம் அவர்கள் வந்து செய்யணும், கட்டாயம் அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. அப்படி இல்லாம தனியாக நம்முடைய சிவபெருமானுக்காக வந்து வேள்வி செய்கிறாங்க இவங்களான்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு சாலை அப்படி இருந்திருக்கு. அதை சண்டேஸ்வர நாயனாருடைய புராணத்தில் 4வது பாடலும் பார்க்க சொன்னாங்க. அப்போது அதுக்கு வேள்வி செய்வதற்குடைய சாலைகள் இருந்திருக்கு, தனி இடம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வேள்வி என்ன வேள்வின்னு சொன்னால் உரையாசிரியர் எழுதும் பொழுது ஞானசம்பந்த பெருமான் சொன்ன மாதிரி நாதனாரை முன்னாகவே புரியும் நல்வேள்வின்னு அவர் சொன்னார் இல்லையா, அது மாதிரி பெருமானை முன்னிலையாக வைத்து செய்யக்கூடிய சிவவேள்வியாக நம்ம வைத்துக் கொள்ளலாம் அப்படி சொல்லி. ஏன்னா நாடு சோழ நாடு, சோழர்கள் எல்லாம் வந்து சைவர்கள் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். அப்படி வந்து வைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லைனாலும் வேள்வி புகை அப்படின்னு வைத்துக்கலாம். பிறங்கிய புகையோ 3 சொல்லிட்டார். அடுத்து வானின் வரும் கருமுகிலோ சூழ்வ. இல்லை ஒருவேளை வானத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமுகிலா எதுன்னு தெரியலப்பா, ஆனால் மாடமும் காவும் எங்கும் சூழ்ந்து இருக்கிறது. அந்த மாடங்கள்லாம் ஊருக்குள்ள அந்த கான்னு சொன்னால் சோலை காடுன்னா வைத்துக்கலாம். கானா சோலை தான், சோலைகள்லேயும் வந்து இருக்குதே எதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா அந்த புகை சூழ்ந்திருப்பதை சொல்கிறார். அடுத்து 78வது பாடல். எங்க மாமி? திருநாட்டு சிறப்பு இல்லையா? சரி, 44 முறை அந்த சொல் எங்கும் என்ற சொல் வந்து வருகிறதுன்னு சொல்றாங்க. அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. நாட்டு சிறப்பு மட்டும் சொல்றாங்க நினைக்கிறேன். ஆமாங்க. சரி, இந்த 78வது பாடல். நாளிகேரன் செருந்தி நறுமலர் நரந்தம் எங்கும் கோழிசால் அளந்த மாலம். ஐயோ கரெக்டு தானே ஐயா? தமாலம் சாலம் தமாலம் குளிர்மலர் குரவம் எங்கும் தாளிரும் போந்து சந்து தன்மலர் நாகம் எங்கும் நீலிலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கோங்கம் எங்கும். அருமையாக வரக்கூடிய பாட்டு. நல்லா அந்த இதில் படித்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தப்பாக படிக்காமல் இது படித்தா அந்த சுவையாக வந்து இருக்கும். எப்படி கம்பராமாயணம் மட்டும் வந்து பல பாட்டெலாம் எடுத்து வந்து சொல்கிறாங்க, அந்த சந்த நயம் அப்படிலாம் இருக்கிறது சொல்லுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் கூட ரொம்ப அருமையான பாடல்கள். அந்த உச்சரிப்புக்கும் இந்த லா இந்த வேறுபாடெல்லாம் வந்து செய்கிற மாதிரி இந்த பாட்டில் வந்து இருக்கு. அந்த மரங்களை தான் வந்து சொல்கிறார் இந்த பாட்டில். நாளிகேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தென்னை மரமும், செருந்தின்னு சொன்னால் அந்த செருந்தி மரம்னா என்னங்க, செருந்தினே ஒரு மரம் இருக்குது. நறுமலர் நரந்தமெங்கும், நரந்தம்னு சொன்னால் அதுவும் நரந்த மரம்னு சொல்கிறாங்க. நறுமலர் தரக்கூடியதாக இருக்கும், அதனுடைய அந்த பூ வந்து ரொம்ப வாசம் உடையதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கோழி சாலம், அந்த கோழின்னு சொல்கிறது அரச மரம், சாலம்னு சொல்கிறது கடம்ப மரம். அடுத்து அந்த தமாலம்னு சொல்கிறது பச்சிலை மரம்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து சிலப்பதிகாரத்தில் கூட சம்பக மாதவி சமாலம் கருமுகை அப்படின்னு சொல்லிட்டு வருது என்று உரையாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது குளிர் மலர் குரவம்னு சொன்னால் அந்த குரவ மரம் நமக்கு தெரியும். தாளிரும் போந்துன்னு சொன்னால் எழுதியிருக்கேன்னா ஐயா போந்தைன்னு சொல்லக்கூடிய
அந்த பனை. அடுத்து சந்து. சந்துனா சந்தன மரம். தன்மலர் நாகம். நாகம்னு சொன்னால் குங்கும மரமா. அப்புறம் நீர்நிலை வஞ்சி காஞ்சி. வஞ்சி காஞ்சிலாம் தெரியும், வஞ்சி மரம், காஞ்சி மரம். நிறைமலர் கோங்கம் எங்கும். கோங்கம்னு சொன்னாலும் கோங்க மரங்கள் சொல்கிறார். நமக்கு இந்த இயற்கையோடு ஏந்து வாழ முடியல. இப்போ சென்னை வாசி இல்லையா, இயற்கையை பற்றி வந்தாலே ஒரு பதட்டம் ஆகிடுது. இப்போ இதெல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய வளமுடைய அந்த சோழ நாடு என்பதை சொல்கிறார் என்பதை மட்டும் சொல்லி இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். இப்படி வாரந்தோறும் தொடர்ந்து பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு பெருந்துணையாக இருக்கக்கூடிய திருவருளுக்கும் குருவருளுக்கும், இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திய நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய உரையையும் கேட்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவருக்கும், குறிப்பாக பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை பயத்தோடு தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.